விஜய் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் என்டர்டெய்னர் எவர் சீன் இன் இந்தியா. சத்தியமாக அதை தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர் வந்து இனிமேல் இந்திய சினிமாலேயும் தமிழ் சினிமா வர சான்ஸே இல்லை. எம்ஜிஆர் தான், ஒரு ரஜினி தான், ஒரே ஒரு தளபதி விஜய் தான். அந்த பிளேஸை இதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. அண்ட் ஆல்சோ இவர் தான் லாஸ்ட் சூப்பர் ஸ்டாரும் கூட. அவர் மாதிரி பேசி பார்க்குறது, அவரை மாதிரி பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாருமே அந்த விஜய் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து ஒரு ஹீரோ பார்த்து இந்த மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணுவாங்களா, அவங்க லைஃப் கூட பர்சனலாக கனெக்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ரசிகன் தான். அவரை அந்த ப்ரீவியஸ் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அவரை மாதிரி 2 சட்டை போடுறது, டான்ஸ் ஆடி பார்க்குறது, இந்த இப்படி டக்குன்னு இப்படி பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். லைஃபோட கலந்த ஒரு ஆக்டராக இருந்தவர் 34 வருஷம் நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இன்றைக்கி சினிமா விட்டு போகிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் சிங்கமாக தான் போகிறாரு. ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்குன்னா மற்ற விலங்குகள் வேட்டையாட வரும்போது சிங்கம் சாப்பிடுதுன்னு விலைக்கு போய் தான் ஆகணும். அது கூட சண்டை போட முடியாது. அதே சினியாரியாக தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கும் இது நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த படம் நெட்டில் லீக் ஆகிடுச்சு, 1.5 கோடி பேர் கிட்ட பார்த்துட்டாங்க. இருந்தாலும் விஜய் படம் வருதுன்னா இந்த மாதம் வர வேண்டிய 6 படம் தள்ளி போயிருக்கு. இது வந்து வேறு எந்த ஆக்டருக்குமே இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. அதுதான் விஜயோட பவர். இன்றைக்குமே நான் தேட்டருக்கு போய் பார்க்க, இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான், நிறைய பேர் ஈவன் பார்த்துருப்பாங்க. ஆனால் கூட்டத்துக்கு குறைச்சலே இல்லை. தியேட்டர் ஃபுல்லாமே வைபு பிளாஸ்ட்டு தான். ஸோ அதுதான் விஜயோட பவர். அது ஒன் அண்ட் ஒன்லி அந்த விஜய்க்கு மட்டும்தான் அந்த மாசு வந்து இருக்கும். இப்போது 34 வருஷமாக திரையை ஆண்டுட்டு இப்போ நம்ம மக்களுக்காக ஒருத்தர் வாராரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். நாட் ஓன்லி அரசியலுக்குள்ளே நான் போகல, சினிமான்னு வந்துட்டால் விஜய் தான் டாப்பு. இதுக்கப்புறம் விஜய் மாதிரி எனக்கு என்னென்னு தெரில. ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ண்ணா விஜய்ண்ணா. ஸோ ரொம்ப நன்றி. படம் முடியுமோ ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு FDFS பார்ப்போமா, முண்டி அடித்து டிக்கெட் வாங்குவோமா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோதான். பாய் நண்பர்களே.